மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட அதாவது ஞான குழந்தைகளாக இருக்கின்ற வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள்கிட்ட நிற்கிறது ஒளிரும் வாழ்வு இல்லம். இது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது முல்லைத்தீவு மாவட்டம் உடையார்கட்டில் இருக்குது. இந்த தெய்வ குழந்தைகள் என்று சொல்கிற மனநிலம் குன்றிய பிள்ளைகள் படிக்கின்ற ஒரு பாடசாலை. நாங்கள் ஒரு பிறந்தநாள் நிகழ்வுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது யார், எங்கேருந்து கொண்டாடினோம்ன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உடையார்கட்டு ஒளிரும் வாழ்வு இல்லம் தெய்வ குழந்தைகள் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். நாங்கள் அண்மையில் நான் நினைக்கிறோம் ஒரு 6-7 தரம் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். பிறந்தநாள் அல்லது வேறு நிகழ்வுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் ஒரு பிறந்தநாள் தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது யாருக்கு இந்த பிறந்தநாள் என்று நான் சொல்லணும். ஜெர்மனில் இருக்கிற அவர் என்ற பேர் தெரியும் அன்னைன்ற அவரோட பேர் நான் சொல்லலை. ஜவஹர் துசந்தினி அவர்கள் இந்த 31வது பிறந்தநாள். அவர் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறார். பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடி நீடுடி காலம் வாழணும் என்று நான் கேட்குறேன். இன்னும் இந்த பாடசாலைக்கு இன்னும் நிறைய உதவிகள் தேவையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், இந்த நிகழ்வை பார்க்குற நீங்கள், உங்களோட குடும்பங்கள்லேயும் யாருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தால் இந்த தெய்வ குழந்தைகளோடு நீங்கள் அந்த கொண்டாடலாம். அவங்களுக்கு நீங்கள் அங்கே செலவழிக்கிற காசில் ஒரு தொகை, சிறிய தொகையை கொடுத்தாலும் அது இங்கே பெரிய தொகையாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த துசந்தினி அக்காவுக்கு நான் மீண்டும் பிறந்தநாளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஸ்தாபனத்தின் பொறுப்பாக இருக்கிற அம்பியபால அன்னைட்டு நாங்கள் இது சம்பந்தமாக கேட்போம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒளிரும்பாழ்வு ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையம் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக உடையார்கட்டு சுதந்திரபுரம் பகுதியில் இயங்கி கொண்டிருக்குது. இங்கே எங்களுடைய அதாவது மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட அதாவது ஞான குழந்தைகளாக இருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கான கல்வி போதிக்கப்படுகின்றது. அவர்களுடைய செயற்பாடுகளுக்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக அழைத்து அவர்களை நாங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சென்று விடுவோம். அது வரைக்குமான காலப்பகுதியில் அவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் இலவசமாக வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. தொழிற்பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அத்தோடு ஆக்கத்திறன் பயிற்சிகள், அவர்களுக்கான செயல்திறன் பயிற்சிகள் என்பனவும் வழங்கப்படுகின்றன. இவ்வாறான பயிற்சிகளுக்காக எங்களுக்கு
அவர்களுக்காக ஒரு தொகை செலவினம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அவர்களுக்கான போக்குவரத்து, ஆசிரியருடைய சம்பளம், அவர்களுடைய உணவு தேவை போன்றவற்றுக்காக செலவுகள் ஏற்படுது. அந்த செலவுகளை உண்மையிலேயே எங்களுடைய உறவுகள் தான் ஈடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இடம்பெறுகின்ற திருமண நாட்கள், பிறந்த தினங்கள் மற்றும் நீர்த்தார் நினைவு தினங்களை இந்த பிள்ளைகளோடு சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் தான் இன்றைக்கு ஜவஹர் துஷந்தினி அவர்கள் தன்னுடைய 31வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஞான குழந்தைகளுக்காக விசேட உணவினை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த உணவு வழங்கல் இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் மரக்கறி உணவு என்று சொன்னால் 20,000 ரூபாயும், மற்ற உணவு என்று சொன்னால் 30,000 ரூபாயும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே உங்களுடைய வீடுகளில் இடம்பெறுகின்ற இவ்வாறான நல்ல நிகழ்வுகள், நீத்தார் நினைவு தினங்களை எங்களை பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டாடலாம் எனவும் நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சொன்னது போல் இந்த பிள்ளைகளுக்கான ஏதாவது உதவி நீங்கள் செய்ய விரும்பினா இவங்களோட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உதவியை செய்யலாம். அதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் ஒரு அதில் சொல்லுங்கள். 077 84 91 233 என்ற தொலைபேசி இலத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்கிறேன்டா இப்போ இந்த ஸ்தாபனத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அம்பிகவாளன் என்ற நம்பர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை செய்து கொடுக்கலாம். இல்லையென்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அதை செய்ய விரும்பினா எங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும். கூடுதலான ஆட்களுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட இந்த நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த நம்பரையும் இதில் ஆட் பண்ணி விடலாம். அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை கேட்டு அறிஞ்சு நீங்கள் உதவி செய்யலாம். தொடர்ந்து இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் பார்ப்போம் வாங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் அடிங்க டீச்சர், உயர்த்தி அடிக்கணும். நீங்க எப்படி இப்படி அடிங்க நான் தான் மாட்டேன். டீச்சரை வாக்கி அடிச்சு ரைட், ஓகே. சரி, இப்போ பட்டி கேட்க பட்டி தானே. ஹாப்பி பர்த்டே பாடல. Happy birthday to you. Happy birthday dear Sandini. Happy birthday to you. ரைட், இப்போ கேக்கை சாப்பிடுங்க. இந்த கேக்கில் வந்து டீச்சர் பட்டுறதுக்கு பிரச்சனை இல்லையா? தட்டி எடுத்து கொடுங்க. இந்தாங்க, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஒன்று எடுங்க. அப்ப கூட அவனுக்கு படம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சா படம்? நான் வேற படம் எடுக்க அதுதான் அழைக்காத உயிரில்லையே அம்மா, என் வணங்காது உயர்வில்லையே பேசும் தெய்வம். அதான் பாட்டு.
அந்த பாட்டு நம்ம எடுக்கணும் தானே முடிஞ்சு நீ சாப்பாடு போடுறது ரெண்டு வருஷத்துல சரி நான் சொப்பன லோக